தீவிரவாதி என்ன செய்வான்? கடைசி வரையும் தீவிரவாதத்த தான் பண்ணுவான். அதுல உனக்கு என்ன சந்தேகம்? அப்படிங்கிற மாரி தான் இப்ப பாகிஸ்தானோட நடவடிக்கை இருக்கு. ஆனா இவ்வளவு வேகமானதுனால எப்புட்றா இயங்க முடியுது அப்படின்னா, வீணா போன ட்ரம்ப் தான் காரணம். ட்ரம்ப்பும், அமெரிக்காவும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிரா செக் வைக்கிறேன்னு பாகிஸ்தானுக்கு செய்யக்கூடிய வேலைகள் தான் பாகிஸ்தான் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு உட்கார்ந்திருக்கான். இல்லாட்டி நம்ம கொடுத்த அடிக்கு உள்ளூர்லயே கலவரம் வெடிச்சிருக்கும். அந்த கலவரத்தையும் வெடிக்க விடாம தடுத்தது அமெரிக்கா தான். காரணம், கலவரம் செய்யக்கூடிய ஒரே ரவுடி, தகுதி பெற்ற பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய ரவுடி அப்படின்னு பார்த்தோம்னா இம்ரான்கான் தான். இம்ரான்கான அடக்கி வைக்கிறதும் அமெரிக்கா தான், வளர்க்கறதும் அமெரிக்கா தான். என்னமோ ஒரு கேடுகெட்ட எண்ணத்தோட சுத்துறாய்ங்க. அதோட விளைவா நேத்து நம்மளே விரிவா பார்த்தோம். என்ன அப்டின்னா, மீண்டும் இவர்கள் நம்ம அடிச்சு ஒடிச்ச பேஸ் எல்லாம் கட்டுறாய்ங்க. இந்த முறை கட்டும்போது அதுல எவ்வளோ டெக்னிக் வச்சு கட்டுறாய்ங்கன்னு. ஆனா அம்புட்டையும் உளவுத்துறை மோப்பம் பிடிச்சு, நம்ம பேசுற வரைக்கும் பொது வெளியில உடைச்சு வீசிருச்சு அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்த்தோம். இப்ப இவ்வளவு அடி குடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பத்தாது அப்படின்னு புது புது ஆயுதங்கள எல்லைக்கு கொண்டு போறதுலயும் தீவிரமா காட்டிக்கிட்டு இருக்கோம். அத 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்படி சமகாலங்கள்ல நடக்கும்போது, ஆசிம் முனீர் அவங்களோட கடற்படையில ஒரு ஸ்பீச்ச குடுக்குறார். கடற்படையில போய் ஒரு ஈவென்ட். அந்த கருமத்த இப்ப இந்த 3 நாள் யுத்தத்த பயன்படுத்தி கராச்சி துறைமுகத்த சிதறடிச்சிருக்கணும். இப்ப போய் இந்த மனுஷன் நின்னு பேச முடியுமா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. தீவிரவாதி ஆசிம் முனீர். சரி அங்க போய் என்ன நின்னு பேசுறான்? அங்கேயும் அதே காஷ்மீர் விவகாரத்த தான் பேசுறான். இந்தியா அவங்க ஊருக்குள்ள போய் தேவையில்லாம அடிச்சிருச்சாமா. தேவையில்லாம அடிச்சா அப்பயே திருப்பி அடிக்க வேண்டியது தானடா ஆம்பள. வெட்டிப்பயலே. பங்கர விட்டு வரவே இல்ல. இந்தியா தாக்குறோம் அப்படின்னு அறிவிச்சதுலருந்து பங்கருக்குள்ள ஓடி போனவன் தான். ஒரு அறிக்கை இல்லையே. பங்கருக்குள்ள வந்து இப்ப கமேனிலாம் பங்கர்ல தான் இருக்காரு. நாட்ட இயக்குறதுல அறிக்கை வர்றதில்ல. ஃபுட்டேஜாவே வெளியிடுறாரு மனுஷன். இவன்லாம் அவரு வந்து ஒரு நாட்டோட தலைவன். இவன் தீவிரவாத கூட்டத்தோட தலைவன். அட்மார்க் தீவிரவாதி. 2யும் கம்பேர் பண்றது நம்ம தப்புதான். சமகாலத்துல நடந்த ஈவென்ட் அப்படின்னு அத அப்படியே மேற்கோள் பார்த்தோம். சரி ரைட். ஜம்மு காஷ்மீர பத்தி தான் மீண்டும் பேசியிருக்கான். காஷ்மீர் பத்தி எப்படி ஏற்கனவே பஹல்காம் தாக்குதலுக்கு முன்னாடி பேசினானோ, அதே டோன்ல திரும்பவும் பேசியிருக்கான். அதனால இந்தியா உஷாரா இருக்க வேண்டிய காலகட்டம். ஆனா அந்த தக்கூரி படு உஷாரா இருக்கணும். ஏன் அப்டின்னா, அந்த தக்கூரி மீண்டும் பேச கட்டுறது பூரா என்னைக்கு செங்கல ஊன்றாய்ங்க, எந்த மேஸ்திரிய வச்சு செங்கல ஊன்றாய்ங்கன்னு மொதற்கொண்டு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். கண்டுபிடிச்சு வச்சதெல்லாம் எங்களுக்கு சீக்ரெட் ஒண்ணும் கிடையாது. நீ எத்தன தடவ வேணாலும் யூனிட்ட மாத்திக்க. மாத்தும்போதே எங்களுக்கு தகவல் வந்துருங்கிறக்காக தான் பொது வெளியிலேயே போட்டு உடைச்சு விட்டது. ஆனா இவ்வளவு நடக்கும்போது தான் கடற்படை விழால போய் மீண்டும் காஷ்மீர பத்தி பேசியிருக்கான் ஆசிம் முனீர். இதுக்கான முழு காரணம், முழு பொறுப்பு அமெரிக்கா தான். பொதுவாவே அமெரிக்கா இந்த வேலைய வரிஞ்சு கட்டிக்கிட்டு பண்ணுவாய்ங்க. இது அவனுங்களுக்கு தெரிஞ்சதும், பிடிச்சதும் ஒரே வேலை இதான். அதனால ரொம்ப அசால்ட்டா இன்னைக்கு திங்கட்கிழமைப்பா அப்படிங்கிற மாரி அவனுங்க பாட்டு ஜரூரா பண்ணுவாய்ங்க. ஆனா இதுல ட்ரம்ப் உச்சபட்சமா வெள்ளை மாளிகையிலே கூப்பிட்டு சோறு ஊட்டு விளையாடுறாரு. நிலாவ காட்டி சோறு ஊட்டுனாரா? தெரியல. அந்த போட்ட சோறோட விளைவுதான். இவன் 2 நாள்லயே வந்து குதி குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கான். என்னதான் ட்ரம்ப் மடியிலேயே தூக்கி வச்சாலும் சரி, டிக்கெட்ட கிழிச்சு குடுக்கறது உறுதி அப்படின்னு டெல்லி வட்டாரத்துல சொல்லப்படுது. இருந்தாலும் காஷ்மீர் சம்பந்தப்பட்ட விவகாரத்த மீண்டும் பேசுறாய்ங்க. அதே டோன்ல பேசுறாய்ங்க. இன்னொரு பக்கம் தீவிரவாதிகள தயார் பண்றார்கள். இப்ப கடுமையான உஷாரா இந்தியா இருக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். 3 நாள் அடிச்சா, ஏறக்குறைய 1 வருஷத்துல இருந்து 2 வருஷம் அமைதி காப்பாய்ங்க அப்படிங்கிறது தான் அப்பவே எல்லாராலும் சொல்லப்பட்டுச்சு. ஆனா, ஆசிமுனருக்கு ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு குடுத்ததுக்கப்புறம், இவனுங்க 1 1/2 வருஷம்லாம் தாக்கு பிடிக்க மாட்டாய்ங்க. நம்ம ஒரு 6 மாசத்திலேயே உஷாரா இருக்க ஆரம்பிச்சிரணும் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. ஆனா, வீணா போன ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில கூப்பிட்டு சோறு ஊட்டுனதுக்கப்புறம், அந்த 6 மாசமும் குறைஞ்சு 6ஏ நாள் அப்படிங்கிற மாரி வந்துருச்சு. அந்த ஆள் சோறு ஊட்டுனதுலருந்து 6 நாளுக்குள்ள வந்துருச்சு. என்னைக்குமே அமெரிக்கா இம்சை அப்படிங்கிறது இதுலருந்து தெள்ள தெளிவா தெரியும். எல்லாருக்கும் இம்சை. அமெரிக்கா இம்சப்படுத்தாத ஒரே ஆள் யாரு அப்படின்னு கேட்டா, சத்தியமா யாரும் இல்லடா அப்படின்னு எல்லாரும் ஒண்ணா கத்துவாய்ங்க. பிரிட்டனும் சேர்ந்து கத்துவான் அதுல. அப்பேற்பட்ட அமெரிக்கா திருந்த போறதே இல்ல. நம்ம தான் பக்கத்துல உள்ள பாகிஸ்தான ஒழிச்சு கட்டிறணும். அப்புறம் சீனாவோட சேர்ந்து கொஞ்சுவியோ அப்படிங்கிற மாரி ட்ரம்ப நம்ம எதிர்த்து கேட்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. அத நோக்கி இந்தியா போச்சு அப்படின்னா, இந்தியாவுக்கு பிரச்சனைகள் கம்மி. டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிரலாம். அத நோக்கி அரசாங்கங்கள் போகணுங்கிறது ஒட்டுமொத்த இந்தியர்களோட கோரிக்கை.
தடால்னு நாளைக்கு காலையிலேயே போய் நிக்காட்டியும் அதை நோக்கி போறதுக்கான திட்டங்கள் தயார், காடு ரெடி, எப்ப வேணாலும் சட்டுன்னு இறக்கிருவோம் பாரு அப்படிங்கிறதா டெல்லி வட்டாரத்துல பேசப்படுற விஷயமா இருக்கு.